நண்பர்களுக்கு வணக்கம். தமிழறிவு சேனல் வாயிலா நம்ம நிறைய நல்ல விஷயங்கள போடுறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நண்பர்கள் பலரும் அத பாராட்டுறீங்க. அதுக்கு நல்ல விஷயங்கள நீங்க பார்க்குறப்ப சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதே நேரத்தில இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்றப்போ, அது இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு போய் சேரும். நண்பர்கள் உடனே அத சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு நம்ம முன்னெடுக்கிற எல்லா செயல்கள்லயும் தப்பாயிடுது. நமக்கு நடக்கிறதெல்லாம் தப்பாவே இருக்குன்ற மாரி நமக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்திருக்கும். ஏன் இப்படி தப்பா நடக்குது? அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமான்னா, நம்முடைய செயல்பாடுகள்ல ஏதோ ஒரு சின்னோண்டு சிக்கல் இருந்திருக்கு. செயல்பாடுகள் ஏன் சிக்கலா இருக்கு? ஏன் தப்பா இருக்கு? அப்படின்னா, அந்த செயல்பாடுகள்ங்கிறது நம்முடைய நினைவுகள்ல இருந்து வரதா சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ, அத ஒட்டி தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். நினைவுகள் ஏன் தப்பாகுது? நமக்குள்ளாக எழுகிற எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அதில சின்ன சின்னதா தப்பு வரும்பொழுது, அது நினைவுகளா தப்பா மாறி, அது தப்பான செயல்பாடுகளாகி, அதன் வழியிலான பழங்கள் தப்பா போயிடுதுங்கிறாங்க. ஸோ, இப்ப நல்லத நினைக்கிறது எப்படி? நம் மனசுக்குள்ளாக ஒரு நேர்மறை சிந்தனைகள, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட நம்ம ஏற்படுத்திக்கிறப்போ, நல்ல எண்ணங்கள் உண்டாகி, அதன் வழியாக நல்ல நினைவுகள் உண்டாகி, அதன் வழியாக நல்ல செயல்பாடுகள் இருக்கும். அந்த செயல்பாடுகள் நல்ல பலனை தரும். "மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்ன்னு" சொல்றாங்க இல்லையா? நம்ம மனதை செம்மையாக நல்ல நிலை நோக்கி திருப்புவோம். நல்ல பலன்களை பெறுவோம். நன்றி. வணக்கம்.